எரிசக்தி துறையின் அணுசக்தி துறையின் பட்டியலின பழங்குடியின ஊழியர் சங்கத்தின் பொன்விழா நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சங்கத்தின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே, நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற சங்கத்தின் பொதுச் செயலாளர் சதீஷ்குமார் அவர்களே, இதனை முன்னிலை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற முன்னணி தோழர்கள் தென்னரசு, தயாளன், டெல்லி பாபு, தினேஷ்குமார், சங்கீதா, அருள்தாஸ், சசிகலன், ரமேஷ்குமார், கரண்குமார், சுரேந்திர மேகரா, விஸ்வநாதன், புஷ்பராஜ், கணேசமூர்த்தி, அஜித் குமார், வெங்கடேசன் ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் நிலைய இயக்குனர் திரு சேஷையா அவர்களே, பாவினி தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் சுரேஷ்குமார் அவர்களே, BARCF நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணமோகன் அவர்களே, திரு JK காயன் அவர்களே, இந்த நலச்சங்கத்தின் அகில இந்திய தலைவர் மும்பையிலிருந்து வருகை தந்திருக்கிற டாக்டர் மிலிந்த் லங்கேஸ்வர் அவர்களே, முனைவர் ரவிச்சந்திரன் அவர்களே, திரு DK ரவிகுல் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற புதிய புரட்சி கழகத்தின் தலைவர் அன்பு சகோதரர் முனைவர் OI சங்கர் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மையத்தின் முதன்மை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பனையூர் பாபு அவர்களே, இந்த சங்கத்தின் துணைத் தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களே, மகளிர் அணி செயலாளர் திருமதி வனிதா அவர்களே, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் முதன்மை செயலாளர் கடலூர் பாவாணன் அவர்களே, மாநில நிதி செயலாளர் கோ புதியவன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் தமிழ்குமரன் அவர்களே, மாநில துணை செயலாளர் வேத ஏழுமலை, பொன் வேதகிரி, இராத் அன்பு, சிந்தனை சிவா ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், புதுப்பட்டினம் வணிகர் சங்க தலைவர், நம்முடைய அப்துல் சமத் அவர்களின் அருமை தந்தை திருமிகு ஃபக்கீர் முகமது அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், சிறுத்தை கிட்டு அவர்களே, கனல்விழி அவர்களே, சூகா ஆதவன் அவர்களே, காஞ்சி தமிழினி அவர்களே மற்றும் ஆதவன், தயாளன், புரட்சி மணவாளன், தளபதி குணா, ஈசிஆர் அன்பு, எழில் ராவணன், மகிமைராஜ், ஐயப்பன், புரட்சிமாறன், கார்வேந்தன், ஜீவகன்
உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளை, ஆதிமொழி அவர்களை, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சென்னை மாவட்ட செயலாளர் கன்னியப்பன் அவர்களை மற்றும் தொழிலாளர்களின் பணியாளர்களின் உரிமைகளுக்காக, சமூக நீதிக்காக போராடி சிறை மீண்ட தோழர்கள் தனசேகரன் உள்ளிட்ட முன்னணி தோழர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற சங்கத்தின் பொருளாளர் சின்னத்தம்பி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நலச்சங்கத்தின் மூத்த தலைவர்களே, களப்பணியாளர்களே, திரளாக கூடியிருக்கிற அணுசக்தி துறையை சார்ந்த தொழிலாளர்களே, அலுவலர்களே, என்னோடு வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 மணிக்குள் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். நிர்வாகமும் அப்படி நமக்கு அறிவுறுத்தியது. காவல்துறையும் அப்படி நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. மிகவும் காலம் தாழ்ந்து தொடங்க நேர்ந்ததனால் சற்று நேரம் தள்ளி நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறோம். காவல்துறையும் நிர்வாகமும் பொறுத்தருள வேண்டும் என்று முதலில் வேண்டுகோள் விடுக்கிறேன். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிகழ்ச்சியாக இருந்தால் அப்படி எந்த வரம்பும் தேவைப்படாது. ஆனால் இது ஒரு பொதுத்துறையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் நலச்சங்கத்தின் பொன்விழா. ஆகவே அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டிய ஒரு தேவை உள்ளது. அண்ணாமலை அவர்களிடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன், இடையிலே பலரையும் பேச வைக்க முயற்சிக்க வேண்டாம், சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியாக பேச சொல்லுங்கள், நேரத்தை முடிந்த அளவுக்கு சுருக்கி நிகழ்வை முடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். ஆளுக்கு ஒரு நிமிடம் பேச வைப்போம் என்று அழைத்து அவர்களை நாம் பேச வைக்காமல் அனுப்பிவிட முடியாது என்று அவர் எடுத்த நிலைப்பாடு. எப்போதும் நாம் விரைந்து முடியுங்கள் என்று யாரையும் கட்டாயப்படுத்தி அமர வைத்து விட முடியாது. என்னாலே முடியாது. சீக்கிரம் முடிச்சிங்கன்னு சொன்னா என்னால் முடிக்க முடியாது. குறைந்தது 1 மணி நேரம் பேசினாதான் உடம்புல சக்தி குறையும். இந்த எனர்ஜி லெவல் எனக்கு தெரியும். அந்த எனர்ஜி லெவல் குறையும் போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் முடிச்சிருவேன். ஆனா இப்ப நான் அந்த மாதிரி போக மாட்டேன், பயப்பட வேண்டாம். காலையில் நிறைய பேர் நீங்கள் பணிக்கு செல்ல வேண்டும். 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறது இந்த நலச்சங்கம். 1973 தான் முதலாக இங்கே இந்த அணுசக்தி துறையின் முதல் யூனிட் உருவாக்கப்பட்டது என்று இன்றைக்கு நம்முடைய நிலைய இயக்குனர் விவரித்தார். 74லேயே நலச்சங்கம் தொடங்க பெற்றிருக்கிறது. இந்த நலச்சங்கத்தின் முன்னோடிகளை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்கள் சங்கத்தின் காப்பாளராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் மட்டுமே நன்றிக்குரியவர்கள் என்று நாம் எண்ணிவிட முடியாது. நாம் எல்லோரும் சங்க பொறுப்பாளராகவும் நான் காப்பாளராகவும் இருப்பதற்கு அடித்தளம் அமைத்து தந்தவர்கள்
இந்த சங்கத்தின் முன்னோடிகள், ஃபவுண்டர்ஸ். ஆகவே 50 ஆண்டுகளை கடந்து பொன்விழா கொண்டாடுகிற நேரத்தில் இந்த சங்கத்தை நிறுவிய நிறுவனர்களை நாம் நெஞ்சிலே இருத்தி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்கிற முறையில் நான் நன்றி பெருக்கோடு அவர்களை எண்ணி பார்க்கிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அப்போதே அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த, பழங்குடி சமூகத்தை சார்ந்த பணியாளர்களின் நலன்களுக்கு ஒரு இயக்கம் வேண்டும், ஒரு சங்கம் வேண்டும், அவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க, போராட, வாதாட ஒரு அமைப்பு வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள், ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒன்று. அடுத்தடுத்து வந்த தலைவர்களும் இந்த சங்கத்தை நல்ல முறையிலே காப்பாற்றி வந்திருக்கிறார்கள், உயிர்ப்போடு வைத்திருந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த தலைமுறையினரிடம் இந்த சங்கத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு அஞ்சல் ஓட்டத்தை போல ஒரு தலைமுறைக்கு பிறகு இன்னொரு தலைமுறை, அந்த தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறை என்று இந்த சங்கம் அடுத்தடுத்து கைகள் மாறி மாறி வந்து இன்றைக்கு பொன்விழா கொண்டாடுகிறது. அந்த வாய்ப்பை அண்ணாமலை அவர்களின் தலைமையிலான சங்க பொறுப்பாளர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது வரலாறு அவர்களுக்கு தந்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு பொன்விழாவை கொண்டாடுகிற சூழலில் நான் காப்பாளராக இருந்த அந்த விழாவிலே பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதும் எனக்கு பெருமை அளிக்கிறது. ஒரு சங்கத்தை உருவாக்குவது என்பது ஏதோ பெயருக்கு என்று இல்லாமல் அதை உயிர்ப்போடு வைத்திருப்பது ஒரு போராட்டம். ஒரு இயக்கம் தொடர்ந்து இயங்கினால் மட்டும்தான் பல தலைமுறைகளை கடந்து அது நிற்கும். வெறும் கோரிக்கைகளுக்கானதாக மட்டுமே இல்லாமல் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு தந்தை பெரியாரின் அரசியலை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு அரசு ஊழியர் அல்லது பொதுத்துறை ஊழியர் சங்கமாக மட்டுமே செயல்படாமல் மக்களுக்கான சங்கமாகவும் இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. சுற்று வட்டாரத்தில் உள்ள பொதுமக்களின் நலன்களுக்கான ஒரு சங்கமாகவும் இது போராடி கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று உங்களோடு கைதான புதுப்பட்டினம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பக்கீர் முகமது அவர்களின் ஈடுபாடு. உங்களோடு சேர்ந்தவர் கைதாகி சிறை செல்லக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களோடு நீங்கள் இணைந்து பிணைந்து நிற்கிறீர்கள். அவர்கள் உங்களோடு பின்னி பிணைந்து இருக்கிறார்கள் என்பதை அந்த ஒரு நிகழ்வே நமக்கு சான்றாக இருக்கிறது. நான் பேசுவதற்கு முன்னதாக சமூக நீதிக்காக போராடி சிறை சென்றவர்களை எல்லாம் நீங்கள் வாழ்த்த வேண்டும், அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க வேண்டும், அதன் பிறகு நிறைவாக நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்றுதான் அண்ணாமலை அவர்களின் இடத்திலே சொன்னார். ஏற்கனவே நேரம் கடந்து விட்டது. அதையெல்லாம் முடித்துவிட்டு நான் எப்போது போய் மைக்கை பிடிப்பது? ஆகவே முதலில் நான் 10 நிமிடம் பேசி விடுகிறேன். அவர்கள் அனைவரையும் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். நான் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் இருந்து அவர்களுக்கு ஆடை போர்த்தி சிறப்பித்து விட்டு செல்லுவேன் என்று கூறிவிட்டுத்தான் உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். ஆகவே ஒரு இயக்கம் அல்லது சங்கம் வெறும் பணியாளர்களின் ஊழியர்களின் கோரிக்கைகளுக்காக மட்டுமே இயங்குவதாக இல்லாமல் அதனை தாண்டி ஒரு கோட்பாட்டுக்காகவும் இயங்குகிறது. அதுதான் சமூக நீதி என்கிற கோட்பாடு. அந்த புரிதல் இந்த சங்கத்திற்கு
இருக்கிறது என்பதுதான் பாராட்டுதலுக்குரியது. எந்த சங்கமாக இருந்தாலும் ஒரு கோட்பாட்டு புரிதல் தேவை, கொள்கை புரிதல் தேவை. அந்த கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக நாம் போராட வேண்டும் என்கிற துணிச்சல் தேவை. அப்படி போராடுகிற போது ஏற்படுகிற பின் விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கான தெளிவு தேவை. அதுதான் ஒரு சங்கத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கும். அந்த சங்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை ஆளுமை மிக்கவர்களாக அடையாளப்படுத்தும். எனவே இந்த அணுசக்தி துறையிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் நலன்களை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக மட்டுமாக இல்லாமல், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற மகத்தான கோட்பாடுகளுக்காக, சமூக நீதி, சமூக நல்லிணக்கம் என்கிற கோட்பாடுகளுக்காக இந்த இயக்கம் பாடாற்றும் என்பதை இன்றைக்கு நடைபெற்ற சந்திப்பிலேயே நம்முடைய தோழர்கள் உறுதிப்படுத்தினார்கள். இன்றைக்கு நான் நம்முடைய அணுசக்தி துறை எவ்வாறு இயங்குகிறது என்று அந்த கட்டமைப்பை எல்லாம் போய் பார்க்க வேண்டும் என்றுதான் அனுமதி பெற்றிருந்தோம். உள்ளே சென்று எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும், அது எப்படி இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேராவலோடு வந்தோம். ஆனால் காலம் தாழ்ந்து வந்ததனால் அடுத்து நிலைய இயக்குநரோடு கலந்துரையாடலில் பங்கேற்றதனால் நேரம் கடந்து விட்டது. அந்த திட்டம் நிறைவேறாமல் போய்விட்டது. 2 சந்திப்பிலேயே 2 மணி நேரம் செலவாகிவிட்டது. அந்த சந்திப்பிலே என்ன பேசினோம் அதுதான் மிக முக்கியமானது. அந்த சந்திப்பிலே இந்த வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்கள் 1972-73 அந்த காலகட்டத்திலே நிலத்தை கையகப்படுத்திய போது அந்த நிலங்களை எல்லாம் பறிகொடுத்து விட்டு வெளியேறிய பொதுமக்கள் அனைவருக்கும் இங்கே வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அடுத்து புதிதாக உருவாகக்கூடிய வேலை வாய்ப்புகளில் இந்த வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்களுக்கு, தகுதியுள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகளை எழுப்பினோம். இல்லை என்றால் அதிலே கவனம் செலுத்த வேண்டும், அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். பிற மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கு தகுதி என்கிற பெயரால் முன்னுரிமை வழங்கி இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை வஞ்சித்து விடக்கூடாது, ஏமாற்றிவிடக் கூடாது என்பதை எடுத்துரைத்தோம். ஏறத்தாழ 1.5 மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்தது. அதேபோல ஒப்பந்த பணிகளில் SC/ST மற்றும் OBC சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். சொல்ல போனால் அதில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஜெம் போர்ட்டல் என்கிற இணையதளத்தின் மூலமாக பதிவு செய்து அவர்கள் ஏலம் கேட்க யார் முன்வருகிறார்களோ அவர்களில் L1 என்கிற நபரை தேர்வு செய்து அதன் அடிப்படையில் தான் ஒப்பந்த பணிகள் வழங்கப்படுகின்றன என்கிற விளக்கத்தை அவர்கள் தந்தார்கள். என்றாலும் அவர்களில் குறிப்பிட்ட அளவுக்கான எண்ணிக்கையில் SC/ST மற்றும் OBC பிரிவை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய போது ஏற்கனவே 3% அப்படி நாங்கள் வழங்கி வருகிறோம் என்கிற தகவலையும் சொன்னார்கள். இனி கூடுதலாக அதில் கவனம் செலுத்துவோம் என்கிற வாக்குறுதியையும் தந்தார்கள்.
இந்த பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களின் உடல் நலம் குறித்த கேள்வியை எழுப்பினோம். தண்ணீர், காற்று, உணவுப் பொருள் போன்றவற்றில் மாசு ஏற்பட்டு, நஞ்சு ஏற்பட்டு, கதிர்வீச்சினால் புற்றுநோய் போன்ற நோய்கள் பரவி அதனால் பொதுமக்கள் பாதிப்படையும் நிலை இருப்பதாக பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் வருகின்றன. அதை பற்றியும் உங்கள் கருத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பினோம். நாங்களே 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என்று இந்த அணுசக்தி துறை வளாகத்தில் இருந்துதான் பணியாற்றுகிறோம். முழு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் தான் எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கண் சிகிச்சை முகாம்களை நடத்துகிறோம். இன்னும் அவர்களுக்கு தேவையான மருத்துவம் தொடர்பான உதவிகளையும் செய்து வருகிறோம் என்று நிலைய இயக்குனர் எங்களுக்கு விளக்கம் கூறினார். அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் மருத்துவ பரிசோதனைகள் செய்ய, குறிப்பாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்வதற்கும், டயாலிசிஸ் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் இங்கே CSR நிதி மூலம் உதவி செய்ய வேண்டும். இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களை, பிள்ளைகளின் குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டுக்கு கல்வி உதவித்தொகைகளை வழங்க வேண்டும், ஊக்கத்தொகைகளை வழங்க வேண்டும் என்றெல்லாம் நிலைய இயக்குநரிடத்திலே விரிவாக பேசினோம். ஆகவே இந்த பணியாளர்களின் நலன்கள் என்பதோடு மட்டுமில்லாமல் இந்த வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நிறுவனம் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். தோழர்களே, ஒரு நலச்சங்கம் பணியாளர்களின் நலன்களை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் சமூக அக்கறையோடும் செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த நலச்சங்கம் ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக அல்லும் பகலும் சிந்தித்து அரும்பாடுபட்டு இன்னும் பல 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டியவர் 65 வயதிலேயே காலமாக நேர்ந்தது. பெரியார் 93, 94 வயது வரையில் வாழ்ந்தார். தந்தை பெரியாரை போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் 90 வயது வரையில் வாழ்ந்திருப்பாரே. ஆனால் இந்தியா இன்றைக்கு உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும். அவர் விரும்பிய புதிய இந்தியாவை கட்டமைத்திருப்பார். சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள் தலை தூக்கி இருக்க முடியாது. ஆனால் ஒரு கெடுவாய்ப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் இழக்க நேர்ந்து விட்டது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டுமே உறங்கி எஞ்சிய 20-21 மணி நேரம் படிக்கவும் எழுதவும் என்று அரும்பாடுபட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டம் என்கிற ஒரு மாபெரும் ஆயுதத்தை நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார். அந்த படைப்பு அவருடைய படைப்புகளிலேயே மிக உயர்ந்தது. அவருடைய உழைப்பிலேயே மிக கடினமான உழைப்பு. அவருடைய கனவை நனவாக்குவதற்கான ஒரு பேர் ஆயுதம் அது. இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை விவாதங்களும்
அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக ஒரு புறம், எதிராக ஒரு புறம் என்கிற அடிப்படையில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அரசியல் தளத்திலும் பிற தளங்களிலும் ஏற்பட்டிருக்கிற அனைத்து தாக்கங்களும் பக்க விளைவுகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தால் நிகழ்ந்து வருபவை. ஒருபுறம் RSS வளர்ச்சி அடைந்தது கூட அரசமைப்பு சட்டம் ஏற்படுத்திய தாக்கத்தின் பக்க விளைவுதான். ஒருபுறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது கூட இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்படுத்திய தாக்கத்தின் ஒரு கேடான பக்க விளைவுதான். இந்த சட்டம் அவர்களை அச்சுறுத்தியது, அவர்களை உசுப்பியது, அவர்களை விழித்துக் கொள்ள செய்தது, அவர்களை அமைப்பாக்குவதற்கு வழிவகுத்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் கட்டி காப்பாற்றிய இந்த சமூக கட்டமைப்பை மெல்ல மெல்ல சிதைக்கிற மகத்தான வலிமை கொண்ட ஒரு பேர் ஆயுதம் தான் அரசமைப்பு சட்டம். மனு தர்மம், மனு சாஸ்திரம் நடைமுறையில் இருந்த காலத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிற சமூக கட்டமைப்பு உருவானது. சாதிகள் பல்கி பெருகின, வர்ணாசிரம தர்மப்படி ஆட்சிகள் நடந்தன. பெண்கள் வெறும் ஆண்களுக்கான இச்சை பொருளாக மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கான வாரிசுகளை பெற்றுத் தரும் எந்திரங்களாக்கப்பட்டார்கள். வெறும் இச்சை பண்டங்களாக மட்டுமே நடத்தப்பட்டு வந்த இந்த மகளிர் சமூகத்தை மீட்பதற்கு வழியில்லாமல் இருந்த சூழலில் தான் அந்த சமூக கட்டமைப்பை அடித்து நொறுக்குகிற பேராற்றல் மிக்க பேராயுதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வார்க்க பெற்றதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். ஆகவேதான் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த சட்டம் சொல்லுகிற கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, இது முன்மொழியக்கூடிய மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சட்டத்திற்கு எதிராக மக்களை திரட்ட வேண்டும் என்று அவர்கள் செயல் திட்டங்களை வரையறுத்து தீவிரமாக களப்பணியாற்றி இந்தியா முழுவதும் முழுநேர பணியாளர்களை இதற்கென்று ஒதுக்கி இரவும் பகலும் தொடர் பரப்புரைகளில் ஈடுபட்டு மெல்ல மெல்ல பலமுறை தடை செய்யப்பட்ட நிலையிலும் கூட மெல்ல மெல்ல இந்த சங்கத்தை வளர்த்தெடுத்தார்கள். அதனுடைய அரசியல் பிரிவாக ஜனசங்கத்தை உருவாக்கினார்கள். அதன் அடுத்த பரிணாமமாக பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கினார்கள். அரசமைப்பு சட்டத்தை எதிர்ப்பதற்காகவே உருவான ஒரு சங்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அரசமைப்பு சட்டம் தோன்றியது 46க்கு பின்னர் 1950. RSS உருவானது 1925. எப்படி இது பொருந்தும் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பலாம். அவர்கள் 1925 எந்த நோக்கத்தோடு இந்த சங்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கத்தை சிதைப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த சட்டம் தான் 1957 அரங்கேறுகிறது. அதை சிதைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சங்கத்திற்கு இருக்கிற சூழலில், இந்த சட்டத்திற்கு இருக்கிற சூழலில் இதை எதிர்ப்பதையே முதன்மை செயல் திட்டமாக அந்த சங்கம் வரையறுத்துக் கொண்டது. அதுவே அவர்களின் செயல் திட்டமாக மாறி நிற்கிறது. அருமை தோழர்களே,
இது கட்சி அரசியல் என்ற பொருளில் இதை பார்க்க வேண்டாம். புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் என்கிற அணுகுமுறையிலே இதை பார்க்க வேண்டும். ஏன் அம்பேத்கர் இதை எழுதினார்? ஏற்கனவே இந்த சமூகம் கட்டமைப்பதற்கு பயன்பட்ட ஒரு சட்டம் மனு சட்டம். அதற்கு மாற்று சட்டம் அதன் பிறகு தோன்றவே இல்லை. அதற்கு எதிரான சட்டங்கள் தோன்றவே இல்லை. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு ஒவ்வொரு மூட நம்பிக்கைக்கும் அல்லது சமூக விரோத நடவடிக்கைகளுக்கும் எதிரான சட்டங்கள் அவ்வப்போது உருவாயின. சதிவிலக்கத்திற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தார்கள். குழந்தை திருமணம் என்கிற பாலிய விவாகத்தை குற்றம் என்று சொல்லுகிற சட்டங்களை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே வந்தது. அவை சட்டங்களாக மட்டுமே வார்க்க பெற்றன. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் என்பது உண்மையிலேயே வெறும் சட்டம் இல்லை. அது ஒரு கோட்பாடு. அது ஒரு கோட்பாடு. அது ஒரு டாக்டரின். அது ஒரு மேனிபெஸ்டோ, கொள்கை அறிக்கை. அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற அந்த முகப்புரையிலே சொல்லப்பட்டிருக்கிற 10 வரிகள் தான் இவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி வருகிறது. இவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. இவ்வளவு பெரிய விவாதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. வலதுசாரிகள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக சிந்திக்கிறார்கள். இடதுசாரிகள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறோம். அது இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கலாம், கிறிஸ்தவ அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது இந்த டிஏஇ, எஸ்சிஎஸ்டி ஊழியர் சங்கமாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம், திராவிட கட்சிகளாக இருக்கலாம். இவை அனைத்தும் வலதுசாரி அரசியலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவானது, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஆதரவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்றால் அம்பேத்கரை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். பாஜகவினரே அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்களே, அப்புறம் எப்படி அவங்க அம்பேத்கரின் எதிரிகள் என்கிறீர்கள்? பிரதமரே அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அவர்கள் காலடியை தொட்டு வணங்குகிறாரே, எப்படி அவரை நீங்கள் அம்பேத்கரின் எதிரி என்கிறீர்கள்? அரசமைப்பு சட்ட நாளில் அரசமைப்பு சட்டத்தை தொட்டு உறுதிமொழி ஏற்கிறார்களே, அவர்கள் எப்படி அம்பேத்கரின் எதிரியாக இருக்க முடியும்? திருமாவளவன் சொல்லுவது தவறு. அவர்கள் எப்போதும் அம்பேத்கருக்கு எதிராக இருந்ததில்லை, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்ததில்லை என்று ஒரு கேள்வி எழும். ஆனால் நீங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டும். இவையெல்லாம் அவர்கள் ஒரு உத்திகளாக கையாளுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களின் உண்மையான எதிரி அரசமைப்பு சட்டம். இன்னும் நுட்பமாக சொல்ல வேண்டுமானால் அவர்களின் உண்மையான எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர். வெளிப்படையாக அவர்களால் சொல்ல முடியாது. பெரியாரை வெளிப்படையாக எதிர்த்து விட முடியும், அம்பேத்கரை எவராலும் வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. சாதியவாதம் பேசுகிற சில்லறைகள் வேண்டுமானால் திருட்டுத்தனமாக அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை போட முடியுமே தவிர வெளிப்படையாக எந்த ஒரு அரசியல் சக்தியாலும் அம்பேத்கரை எதிர்க்க முடியாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் ஒரு தலைவரை கோடிக்கணக்கான மக்கள், இந்தியாவிலே 30 கோடிக்கு மேலானவர்கள் பல்வேறு சாதிகளாக மாநிலந்தோறும் பிரிந்து கிடக்கலாம். ஆனால் 30 கோடிக்கு மேலான மக்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மகத்தான ஆளுமை புரட்சியாளர் அம்பேத்கர். அவ்வளவு பெரிய மக்கள் சமூகத்தை எந்த அரசியல் கட்சியும் பகைத்துக் கொள்ள முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வெளிப்படையாக எதிர்க்க முடியாது, அரசமைப்பு சட்டத்தை வெளிப்படையாக எதிர்க்க முடியாது என்பதனால் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள், அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குகிறார்கள். ஆனால்
அவர்களின் அனைத்து செயல்பாடுகளும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த ஒரு தனிப்பட்ட சமூகத்தையோ அல்லது கட்சியையோ மனதில் வைத்து அதை செய்யவில்லை. RSS என்கிற சங்கத்தை மனதில் வைத்து அவர் செய்யவில்லை. காலம் காலமாக புரையோடி கிடக்கிற இந்த சாதிய சமூக கட்டமைப்பை தகர்த்தெறிய வேண்டும். பிறவி அடிப்படையில் இருக்கிற இந்த பாகுபாடுகளை அழித்தொழிக்க வேண்டும். மனிதர்களுக்கிடையில் நிலவுகிற உயர்வு தாழ்வு என்கிற இந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைக்க வேண்டும். அனைவருக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று இந்த மண்ணில் மலர்ந்திட வேண்டும் என்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த சங்கத்தை சார்ந்த தோழர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ திருமணம் நடக்கும் போதெல்லாம் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை பிரேம் செய்து அவர்கள் வீட்டிலே மாட்டி வையுங்கள், பரிசாக கொடுங்கள். அந்த வீட்டில் உள்ள பள்ளி பிள்ளைகள் அதில் உள்ள சொற்றொடர்களை படித்து பார்க்கட்டும், அறிமுகமாகட்டும். அந்த சொற்றொடர்கள் அந்த பிள்ளைகளின் நாவில் ஊறட்டும், அவர்கள் அதை உச்சரிக்கட்டும். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்ற இந்த சொற்றொடர்களை உச்சரிக்காத பிள்ளைகள் இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதன் பொருளை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, இந்த சொற்றொடர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். இதற்காக போராடுகிற போராளிகளாக அவர்கள் எதிர்காலத்தில் உருவாவார்கள். தோழர்களே, உண்மையான அம்பேத்கரியவாதி, அம்பேத்கர் படத்தை போடுகிறவனோ, அம்பேத்கர் பெயரை சொல்லுகிறவனோ, ஜெய் பீம் என்று முழங்குகிறவனோ, வெறுமன உச்சரிப்போடு நின்று விடுகிறவனோ அல்ல. அவர் முன்மொழிந்த இந்த கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கிறவன் தான், அதை பாதுகாக்கிறவன் தான், அதை பரப்புகிறவன் தான், அதற்காக போராடுகிறவன் தான், அந்த கோட்பாடுகளுக்கு எதிரிகளாக இருப்பவர்களை அடையாளம் காண்கிறவன் தான். எந்த சூழலிலும் அப்படிப்பட்ட சக்திகளோடு கைகோர்க்க மாட்டோம் என்று உறுதிப்பாட்டோடு நிற்கிறவன் தான் உண்மையான அம்பேத்கரியவாதி. அந்த அடிப்படையில் தான் நாம் தேர்தல் அரசியலிலும் சில நிலைப்பாடுகளை எடுக்கிறோம். எனது அருமை தோழர்களே, சாதி பெருமை பேசுவது அம்பேத்கரியமாகாது, சாதி ஒழிப்பை பேசுவதுதான் அம்பேத்கரியம். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சாதி பெருமை பேசுவதற்காக பறையன் என்கிற பெயரில் இயக்கம் இதழ் நடத்தவில்லை. இன்றைக்கு நீ பார்க்கிற பறையன் என்கிற ஒரு தனிப்பட்ட சாதிக்காக அவர் இயக்கம் காணவில்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் பறையன் என்கிற சொல் உலகம் முழுவதும் அன்டச்சபிள் என்கிற சொல்லுக்கு ஒற்றை சொல்லாக தமிழில் இருந்தது. பறையா என்று சொன்னால் அது இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா தீண்டப்படாத சாதிகளையும் குறிக்கிற ஒற்றை சொல். மகர் என்கிற சொல்லுக்கும் கூட பறையா என்றுதான் பெயர். அப்படித்தான் உலகம் புரிந்து கொண்டது. மகர் அப்படிங்கிற ஒரு தனி சாதி இருப்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும் பறையா என்கிற சொல். அது அன்டச்சபிள் என்கிற ஒரு சமூகத்தை குறிக்கிற ஒரு சொல். ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கலகம் செய்கிறவர்களின் பெயர் அது. ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து நிற்கிற, மூர்க்கமாக எதிர்த்து போராடுகிற ஒரு சொற்றொடர் அது. அதனால்தான் பிரபாகரனை சர்வதேச பறையன் என்றார் சுப்பிரமணிய சுவாமி. அதனால்தான் சதாம் ஹுசேனை சர்வதேச பறையன் என்று சொன்னார் இங்கிலாந்து பிரதமர் ஜான் மேஜர். அவர்கள் என்ன தமிழ்நாட்டில் பிறந்தவர்களா, செங்கல்பட்டிலே பிறந்தவர்களா, கல்பாக்கத்திலே பிறந்தவர்களா? சதாம் ஹுசேனும் அண்ணன் பிரபாகரன் அவர்களும். பறையா என்கிற சொல் வலதுசாரிகளை எதிர்த்து நிற்கிற போராளிகள் என்று பொருள். பிற்போக்கு சக்திகளை எதிர்த்து நிற்கிற போராளிகள் என்று பொருள். ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சாதி பெருமை பேசுவதற்காக அந்த சங்கத்தை தொடங்கவில்லை. சாதி ஒழிப்புக்காக நாம் தலை நிமிர்வோம்,
தாழ்வெண்ணம் கூடாது என்று உரத்து பேசுவதற்காக அவர் பயன்படுத்திய சொற்றொடர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய பிறகு அதை அவர் கடைபிடிக்கவில்லை, பரப்பவில்லை. நாங்க இந்த சாதி பெருமையா சொல்லுவோம் அப்படின்னா நீ வலதுசாரிக்கு துணை போகிறாய் என்று பொருள். அவன் சாதியை பெருமையா சொல்லும் போது நாங்க எங்க சாதியை பெருமையா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நீ RSS காரனுக்கும் பிஜேபி காரனுக்கும் துணை போகிறாய் என்று பொருள். அவன் அதுதானே சொல்றான். உன் சாதி பெருமையை நீ பேசு, சாதியை காப்பாற்று. சாதி பெருமையை பேசுனா சாதியை காப்பாற்று என்று பொருள். அது எப்படி அம்பேத்கரியமாக முடியும்? சாதியை காப்பாற்றுகிற எந்த நடவடிக்கையும் அம்பேத்கரியமாகாது. அவெல்லாம் பிறப்பதற்கு முன்பே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பேசியவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும். மாமேதை காரல் மார்க்ஸ் பாட்டாளி வர்க்கத்தின் மூலம் இங்கே ஒரு புரட்சியை உருவாக்கி சமத்துவத்தை நிறுவ வேண்டும் என்று கனவு கண்டவர். அந்த மாமனிதர்களின் கொள்கை வழியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, பொன்விழா காணும் இந்த நலச்சங்கமும் செயல்படுகிறது, தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.